வணக்கம், வெல்கம் டு 𝗟𝗶ஹி𝗲 NEET. நான் உங்க 𝗟 மேம். நம்ம போன வாரம்லாம் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் லைவ்ல பார்த்துட்டு இருந்தோம். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃப்ளாரிங் பிளான்ஸ் அதை தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃப்ளாரிங் பிளான்ஸ்லயுமே நமக்கு 4 கேள்விகள் வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இல்லைங்களா? ஸோ இது தவிர உங்களுக்கு பர்சனலா கிளாஸஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு லைக் ப்ளீஸ் கான்டாக்ட் த நம்பர் வாட் எவர் இஸ் கிவன். அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பர்சனலைஸ்டு கோச்சிங் கிடைக்கும். சரிங்களா? இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃப்ளாரிங் பிளான்ஸ் இந்த சாப்டர் 12th ஃபர்ஸ்ட் சாப்டரா இருக்கு. அண்ட் இதுல இருந்து 4 கேள்விகள் வருது அப்படின்னு நான் சொன்னேன். நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்களா இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு லைக் போட மறந்துட வேண்டாம். அண்ட் உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த சாப்டர் ஆரம்பிக்கலாம். சரிங்களா? Are we not lucky that plants reproduce sexually? The myriads of flowers that we enjoy gazing at, the scents and perfumes that we swan over, the rich colors that attract us, all of us, there is an aid to sexual reproduction. So நம்ம இதை பார்க்குறோம். தாவரங்கள் அதாவது பாலின பெருக்கம் செய்யக்கூடியதா இருக்கு. அதனோட முக்கியமான ஒரு அங்கம் அப்படின்னா அதனோட பூக்கள் இல்லைங்களா? இந்த பூக்கள் அதோட நறுமணத்தை நம்ம என்ஜாய் பண்றோம். அது மட்டும் இல்லாம அதனுடைய அழகிய வண்ணங்கள் இல்லைங்களா? அந்த வண்ணங்கள்ல மயங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அது அந்த பூக்கள் இனப்பெருக்கத்துக்கு பாலின பெருக்கத்திற்கு மிக முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு நம்ம இங்க பார்த்திருக்கோம். Flowers do not exist only for us to be used for our own selfishness. All flowering plants show sexual reproduction. எல்லா பூக்கும் தாவரங்களுமே என்ன செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலின பெருக்கம் அப்படின்றது அது செய்யுது. You look at the diversity of structures of the inflorescence. Flowers and floral pods shown an amazing range of adaptation to ensure formation of the end product of sexual reproduction. So இந்த பூக்கள் பாலின பெருக்கத்துக்கு மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொன்னோம். அது அந்த தக அமைப்பையும் கொண்டிருக்கு. அது வாழ்விடத்திற்கு ஏற்ற மாதிரி அது தக அமைப்பை கொண்டு பாலின பெருக்கத்துல ஈடுபட்டு அது பழங்களையும் விதைகளையும் உருவாக்குது. In this chapter, let us understand the morphology, structure and the process of sexual reproduction in flowering plants. So இந்த பகுதியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதோட உருவவியல், அதோட வடிவமைப்பு, பாலின பெருக்கம் தாவரங்கள்ல எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம படித்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோட. அண்ட் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் 𝗟 மேம் அண்ட் 𝗟𝗶ஹி𝗲 NEET. ஸோ நம்ம இந்த டாபிக்கு வரும். ஃப்ளார், fascinating organ of angiosperm. Human being had an intimate relationship with flowers since the immortal. ஸோ அவன் பல ஆண்டு காலங்களாக மனிதன் என்ன பண்ணியிருக்கான்னு ஒரு ஆழ்ந்த ஒரு உறவு வச்சிருக்கான் பூக்களோட இல்லையா? Flowers are objects of aesthetic, ornament, social, religious and cultural value. ஸோ பூக்கள் ஆஸ்தட்டிக்னா அழகியல். அதை நம்ம வீட்டுல ஆர்னமெண்டல் பிளான்டா வளர்க்குறோம் இல்லையா? இப்போ செம்பருத்தியா இருக்கலாம், ரோஜா செடியா அம்மா வளர்த்துட்டு இருப்பாங்க. சோசியல், இப்ப யாருக்காவது பிறந்த நாள் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பூக்கள் கொடுப்பீங்க இல்லையா? ரிலீஜியஸ், அதுக்கு கோவில்ல கூட நம்ம கொடுக்குறோம். அண்ட் கல்ச்சுரல் வேல்யூ, அதுக்கு நம்மளோட இது கலாச்சார மதிப்பும் அதுக்கு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். They have always been used as a symbol for conveying important human feeling. So நம்மளோட மிக முக்கியமான உணர்வுகளை உணர்த்துவதற்கும் அது பயன்படுது. என்னெல்லாம்? லவ், அஃபெக்ஷன், ஹாப்பினஸ், கிரிஃப் ஆர் மோர்னிங். நம்மளோட சந்தோஷமா இருக்கலாம், பாசமா இருக்கலாம், அல்லது அன்பை வெளிப்படுத்துவதற்கா இருக்கலாம், அல்லது நம்மளோட சோகமா கூட இருக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம எப்படி வெளிப்படுத்துறோம் அப்படின்னா மலர்கள் மூலமா நம்ம வெளிப்படுத்துறோம் அப்படின்றது இங்க கொடுத்திருக்காங்க. List at least 5 flowers of ornamental value that are commonly cultivated at homes in the gardens.
ஸோ இங்க வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூக்களோட 5 டைப் என்ன. முதல்ல வந்து பூக்கள் வந்து மனிதனோட இருக்கக்கூடிய தொடர்புகளை பத்தி நம்ம இங்க வெளிப்படுத்துறோம். இந்த பூக்களோட தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பு, பாசம், மகிழ்ச்சி மற்றும் சோகம் இதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க வீடுகள்ல இருக்கக்கூடிய 5 பூவை பத்தியும் அவங்க கேட்டிருக்காங்க. அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லலாம். உங்க வீட்டுல நீங்க என்ன செடி வளர்க்குறீங்க, அதுல உங்களுக்கு பிடிச்ச செடி எது அப்படின்னு, அதுல என்ன கலர் பூ பூக்குது அப்படின்றதையும் நீங்க சொல்லலாம் இல்லைங்களா. இப்போ இதை பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிட்டு அண்ட் உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. இதுவரை நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் சப்போர்ட் KLbiology NEET. இது வந்து உங்களுக்கு அந்த பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளாரா இருக்கு. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பெட்டல் உங்களுக்கு தெரியாது. இது வந்து ஸ்டேமன், இதுல ஃபிலமெண்ட் இருக்கு அண்ட் உங்களுக்கு ஆந்தருமே இருக்கு இல்லைங்களா. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்மா, இது வந்து ஸ்டிக்மா போர்ஷன் அண்ட் இது வந்து ஸ்டெயில் போர்ஷன் அண்ட் இது வந்து ஓவரி போர்ஷன். இந்த பார்ட் வந்து ஃபீமேல் அண்ட் மேல் இரண்டுமே வரக்கூடியதான் இந்த படத்துல நமக்கு புக்ல இருக்கு. அண்ட் இப்போ டயக்ராம் கொஸ்டின்ஸுமே நீட்ல வர்றதுனால இதை படிக்கிறதும் ரொம்ப முக்கியமா நம்ம நினைச்சுக்கணும் இல்லைங்களா. அண்ட் find out the names of 5 more flowers that are used in social and cultural celebration in your family. ஸோ சமூகம் மற்றும் கலாச்சாரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய 5 பூக்கள் என்ன அப்படின்றதையும் அவங்க வந்து உங்களை கேட்டிருக்காங்க. அதையும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கலாம். Have you heard of floriculture? What does it refer? Floriculture பூக்களுக்காக இது பண்றது இல்லைங்களா. அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களை கேட்டிருக்காங்க. To a biologist, flowers are morphological and embryological marvels and the sites of sexual reproduction. ஸோ ஒரு உயிரியல் ஆசிரியருக்கு அது என்னன்னா பூக்கள் அப்படின்றது வந்து உருவம் மற்றும் எம்பிரியாலஜிக்கல் சைட், அங்கதான் பாலின பெருக்கம் நடைபெறக்கூடிய இடமா அது செடிகள்ல இருக்கு அப்படின்றதுனால அதுக்கு முக்கியத்துவம். இன் கிளாஸ் 11 you have read various parts of flower. நீங்க வந்து மார்பாலஜி ஆஃப் ஃபிளாரிங் பிளான்ட்ஸ்ல 11ஆம் வகுப்புல இதுல படிச்சிருப்பீங்க. ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம், கேலிக்ஸ், கரோலா அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க இல்லைங்களா. will help you to recall the parts of typical flower. Can you name the 2 parts in a flower in which the 2 most important units of sexual reproduction develop? எந்த 2 இம்பார்ட்டன்ட் பார்ட்ல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்களும் கமெண்ட்ல எனக்கு ஆன்சர் பண்ணுங்க இல்லைங்களா. ஆண்ட்ரீஷியம் இஸ் அ மேல் பார்ட், கைனீஷியம் இஸ் அ ஃபீமேல் பார்ட். ஸோ இந்த பேராகிராஃப்ல நம்ம படிச்சது என்னன்னா பூக்கள் வந்து பாலின பெருக்கத்திற்கு மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. அண்ட் இதுல வந்து ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை பார்த்துட்டு இருக்க வேலையில ஒரு லைக் போட வந்துட வேண்டாம். அண்ட் உங்க நண்பர்கள் யாராவது நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் அவங்களுக்கு இதை வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் சப்போர்ட் KLbiology NEET. Pre-fertilization structure and events. Much before the actual flower is seen on a plant, the decision that the plant is going to flower has taken place. So தமிழ்ல கூட ஒரு நல்ல ஃபேமஸ் பாட்டு இருக்கு, பூக்கள் பூக்கும் நேரம் யாரும் அறிவதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பூக்கிறதுக்கு முன்னாடியே செடியில வந்து பலவிதமான முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் இந்த வரிசை லைன் சொல்லுது இல்லைங்களா. Several hormonal and structural changes are initiated which led to the differentiation and further development of floral primordium. So அதுல வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கிறது அண்ட் உருவ மாறுபாடுகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த மாறுபாடுகள் எல்லாமே வந்து பூக்கள் பூப்பதற்கான ஒரு முன்னேற்பாடுகளா நம்ம எடுத்துக்கொள்கிறோம். Inflorescence are formed which bear the floral buds and then the flowers. Inflorescence அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளவர். அது எப்படி அமைய போகுது, அதுக்கான பட்டு வந்து உருவாக்கப்படுகிறது. இந்த ஃப்ளவர் the male and female reproductive structure, the andrecium and gynoecium differentiate and develop. You would recollect
That androecium consists of whole of stamen representing the male reproductive organ and gynoecium represents female reproductive organ. So androecium அப்படின்றது வந்து மேலோட இனப்பெருக்க உறுப்பாகவும் gynoecium அப்படின்றது பெண்ணோட இனப்பெருக்க உறுப்பாகவும் பூக்களில் பார்க்கப்படுகிறது அப்படின்றது தான் இந்த பத்தியில மெயினா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு பூ பூக்கிறது அப்படின்றது வந்து எளிதா நடக்கக்கூடியது கிடையாது. அதற்கு முன்னாடி அந்த செடியில பலவிதமான ஹார்மோனல் மாற்றங்களும் உருவ மாற்றங்களும் ஏற்படுகிறது. அதுக்கப்புறமா தான் அந்த பூக்கள் பூப்பதற்கான அரேஞ்ச்மெண்ட் நடந்து பட்டு வெளியே தோன்றுகிறது அப்படின்றதும் இந்த பத்தியில நமக்கு விளக்கமா சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அந்த இதை பார்த்துட்டு இருக்கவங்க வந்து எப்பவும் போல ஒரு லைக் போட மறந்துட வேண்டாம். அண்ட் உங்க நண்பர்கள் யாராவது நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் 𝗟𝗶𝗟𝗏 நீட் அண்ட் சப்போர்ட். Stamen, microsporangium and pollen grain. It shows two parts of typical stamen, a long slender stalk called the filament and the terminal generally bilobed structure called anther. So stamen அப்படின்றதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா மகரந்த தாள்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த மகரந்த தாள்கள்ல 2 பார்ட்ஸ் இருக்கு. ஒரு இழை போன்ற அமைப்பை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த ஃபிலமெண்ட் வந்து இதுதான் இழை அப்படின்னு சொல்லுவோம், இது ஃபிலமெண்ட். அதற்கு மேல் உள்ள பக்கத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆந்தர் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. The proximal end of the filament is attached to the thalamus of the petal of the flower. So proximal end இதோட முன்பகுதி எங்க ஒட்டி இருக்கு அப்படின்னா அந்த thalamus ரிசப்டக்கல் அல்லது காம்பு சொல்லுவோம் இல்லையா, பூவோட காம்பு, அதுல வந்து இது ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். The number and length of stamen are variable in flower of different species. இதுல வந்து எத்தனை ஸ்டேமன் இருக்கிறது, அதோட நீளம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து மாறுபடும், ஒரு பூலியும் மாறுபடும் அப்படின்றது தான் இந்த வரிசையில கொடுத்திருக்காங்க. If you were to collect the stamen each from 10 flowers and arrange them on a slide, you would be able to appreciate the large variation in size seen in nature. அப்போ நீங்க வந்து ஒரு 10 மகரந்த தாள்கள் வெவ்வேறு பூக்கள்ல இருந்து எடுத்து அதை ஒரு மைக்ரோஸ்கோப் ஸ்லைட்ல வச்சுட்டு அதை நீங்க அப்சர்வ் பண்ணும்போது அதுல எத்தனை நிறங்கள் இருக்கு, எத்தனை வடிவங்கள் இருக்குன்றத உங்களாலையும் பார்க்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்காங்க. Careful observation on each stamen under a dissecting microscope and making neat diagram would elicitate the range in shape and attachment of anther in different flower. So இதுல முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேமன் என்பது அதாவது மகரந்த தாள்கள்ல ஒரு இழையும் ஒரு ஆந்தரும் இருக்கு அப்படின்றதுதான் இல்லைங்களா. இந்த இழை வந்து உங்களுக்கு அந்த ரிசப்டக்கல் அப்படின்ற ஒரு போர்ஷன்ல உங்களுக்கு ஃபிளார்ல அட்டாச் ஆயிருக்கு அப்படின்றதும் அண்ட் ஒவ்வொரு பூக்கள்லயும் ஒவ்வொரு மாதிரியான இலைகளும் நீளமும் மாறுபடும் அப்படின்றதும் தான் இங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த பகுதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்போ ஒரு லைக் போட மறந்துட வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா தமிழ் வாயிலாக அவங்களுக்கு இது உபயோகமா இருக்கும். ப்ளீஸ் ஷேர் வித் தெம் அண்ட் சப்ஸ்கிரைப் 𝗟𝗶𝗟𝗏 நீட் அண்ட் சப்போர்ட். அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா a typical angiosperm anther is bilobed. இப்போ இந்த ஆந்தரை நீங்க பார்க்கும்போது அதுல எத்தனை லோபுகள் இருக்கின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 லோபுகள் இருக்கின்றன. டைத்தீகஸ் ஆந்தர், அதனாலதான் அவங்கள சொல்றோம் இல்லையா. they are dithecous. Often a longitudinal groove runs lengthwise separating the theca. so ஒரு குறுக்கு வெட்டு தோற்றம்னா நம்ம பாத்தீங்கன்னா 2 தீக்காவா நம்ம பார்க்க முடியாது. Let us understand various types of tissue and their organization in the transverse section. So இந்த குறுக்கு வெட்டு தோற்றத்துல என்னென்ன மாதிரியான டிஷ்யூக்கள் இருக்கின்றன என்பதை பற்றி நம்ம புரிந்து கொள்ளலாம் இல்லையா. The bilobed nature of an anther is very distinct in the transverse section of an anther. The anther is 4-sided structure consisting of 4 microsporangia. So இதுல வந்து 4 மைக்ரோஸ்பொராஞ்சியாக்கள் இருக்கின்றன அப்படின்றது நமக்கு மிக முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி. ஏன்னா இதுல இருந்து நமக்கு வந்து அப்ளிகேஷன் क्वेश्चंस வரும். 4 மைக்ரோஸ்பொராஞ்சியம்கள் இருக்கின்றன. Located at the corners in each of the lobes. The microsporangia develop further become pollen sac. இங்க நமக்கு என்ன ஆகும், மைக்ரோஸ்பொராஞ்சியங்கள்
pollen பைகளாக மாற்றப்படும். They extend longitudinally all through the length of an anther and are packed with pollen grain. So இது உள்ள உங்களுக்கு வந்து போலன் பைகள் வந்து அதுல போலனால நிரப்பப்பட்டு இருக்கிறது அப்படின்றதுதான் இங்க வந்து இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. சோ இந்த பத்தியில நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து நம்ம ஆஞ்சியோஸ்பர்ம் ஆந்தரை பாத்தீங்கன்னா குறுக்கு வெற்று தோட்டத்துல டைதீக்கஸ் 2 தீக்காக்கள் இருக்கின்றன. 4 மைக்ரோ ஸ்பொராஞ்சியம்கள் இருக்கின்றன குறுக்கு வெற்று தோற்றத்தில் அப்படின்னு படிச்சோம் இல்லைங்களா. அண்ட் இந்த மைக்ரோ ஸ்பொராஞ்சியத்துக்கு உள்ளார நீங்க பாத்தீங்கன்னா போலன் பைகள் போலனால் நிரப்பப்பட்டு இருக்கின்றன அப்படின்னு இந்த பகுதியில நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த 4 மைக்ரோ ஸ்பொராஞ்சியம் அப்படின்றத நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இதை பார்த்துட்டு இருக்க வேலையில ஒரு லைக் போட மறந்துட வேண்டாம். அண்ட் உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணவும் மறந்துட வேண்டாம். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் 𝗟𝗶𝗏𝗲 NEET. அடுத்த பத்திக்கு நம்ம போகலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைக்ரோஸ்பொராஞ்சியா. இந்த டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் ஆஃப் an anther, a typical microsporangium nearly appears circular. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது மொத்தமா பார்க்கும்போது ஒரு வட்ட வடிவத்துல தான் அது அமைந்திருக்கிறது இல்லைங்களா, வட்டமா இருக்கு. இதுல வந்து 4 லேயர்ஸ் இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எபிடர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர் அண்ட் டெபிடம். ஸோ இந்த மாதிரியான 4 லேயர்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். The outer 3 layers perform the function and protection and help in dehiscence of anther and release of pollen. ஸோ இதுல என்னென்ன லேயர் இருக்குன்றது ரொம்ப முக்கியம். வெளிப்புறமா இருக்கிறது வந்து எபிடர்மிஸ் இல்லைங்களா, வெளிப்புறமா இருக்கக்கூடியது அண்ட் சிங்கிள் லேயரா தான் இருக்கும். அது வந்து பாதுகாப்புக்கு பயன்படும் அப்படின்றதும். அதற்கு உள்பக்கமா இருக்கிறத நம்ம வந்து எண்டோதீசியம், அது டர்மிஸ் ஆர் எண்டோதீசியம். எண்டோதீசியம் அப்படின்றது வந்து இதற்கு உள்புறமா இருக்கிறது, அதுவும் பாதுகாப்புக்கு பயன்படுது அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்ததா வரக்கூடியது மிடில் லேயர். இந்த மிடில் லேயர் பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4 வரிசையில அமைந்திருக்கும். இதுவும் உங்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு உதவுகிறது அப்படின்றதுதான் இங்க இது இல்லைங்களா. அடுத்து 4வதா உள்புறமாக இருக்கக்கூடிய லேயர் வந்து டெபிடம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இந்த டெபிடம் nourishes the developing pollen grain. இது வந்து சோறு முக்கியம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுது, போலன் கிரெயின், வளரக்கூடிய போலன் கிரெயினுக்கு வந்து நரிஷ்மெண்ட்டை சப்ளை பண்ணுது. செல்ஸ் ஆஃப் த டெபிடம் possess dense cytoplasm and generally have more than 1 nucleus. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசமும் நிறைய இருக்கு அண்ட் நியூக்ளியஸும் நிறைய இருக்கு இல்லைங்களா, மல்டி நியூக்ளியர் கண்டிஷன். When the anther is young, group of compactly arranged homogeneous cells called sporogenous tissue occupy the center of each microsporangium. So இந்த 4 லேயரை கடந்து நம்ம உள்ள போனோம்னா நம்ம யாரை பார்க்க முடியும் அப்படின்னா, ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூவை வந்து நம்ம உள்ள பார்க்க முடியாது. இதுதான் ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ. இங்க உங்களுக்கு 4 லேயர், எபிதீசியம், எண்டோதீசியம், மிடில் லேயர், டெபிடம் இதெல்லாம் பார்க்க முடியும் இல்லைங்களா. மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். as the anther develop, the cells of sporogenous tissue undergo meiotic division to form microspore tetrad. ஸோ அவங்க வந்து இந்த மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்ல வந்து என்ன நடக்கிறது அப்படின்னா, இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூல இருக்கிறவங்க மியாசிஸ் என்ற ஒடுக்கர் பிரிவுக்கு உட்பட்டு உங்களுக்கு 4 செல்களை உருவாக்குகிறார்கள் அப்படின்னு இங்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து பேஸ் பண்ணி நமக்கு நிறைய கேள்விகள் வந்து கேட்கப்படும், அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதை பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் போட மறந்துட வேண்டாம். அண்ட் ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்க நண்பர்களோட இதை பகிருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் 𝗟𝗶𝗏𝗲 NEET அண்ட் சப்போர்ட். ஸோ இந்த 4 லேயரை பத்தி தான் நம்ம படிச்சோம் இல்லைங்களா. வெளியே பக்கமா இருக்கக்கூடியதை வந்து நம்ம எபிடர்மிஸ் சொன்னோம், அதற்கு உள்புறமா இருக்கிறது எண்டோதீசியம், 3ல இருந்து 4 லேயர் வருது மிடில் லேயர், அதுக்கப்புறமா டெபிடம். டெபிடம்ல உங்களுக்கு நிறைய சைட்டோபிளாசமும் நிறைய நியூக்ளியஸும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்குள்ளார ஸ்போரோஜினஸ் டிஷ்யூல தான் இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் இருப்பாங்க. இவங்க மியாசிஸ் போகும்போது நமக்கு 4 செல்களை உருவாக்குவாங்க. அந்த 4 செல்களை தான் நம்ம மைக்ரோஸ்போர் டெட்ராய்டுகள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஸோ இதை வந்து மைக்ரோஸ்போர் டெட்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நமக்கு NCERT கொடுத்திருக்க படம். அண்ட் இதை பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு லைக் போட மறந்துட வேண்டாம்.
and please share with your friends and subscribe 𝗟𝗏𝐵iology NEET and support. As the cells of sporogenous tissue is capable of giving rise to a microspore tetrad, each one is potential pollen or microspore mother cell. The process of formation of microspore from the pollen mother cell through meiosis is called microsporogenesis. So in the process la varakudiyada நம்ம என்ன சொல்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படினு சொல்றோம் இல்லீங்களா. அந்த 4 செல்கள் வருது இல்லையா, ஒடுக்கர் பிரிவுக்கு உட்பட்டு உங்களுக்கு 4 செல்களா மாறுது. இத வந்து நம்ம மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் சொல்றோம். இந்த 4 செல்களை நம்ம என்ன சொல்றோம்னா மைக்ரோஸ்போர் டெட்ராட் அப்படினு சொல்லுவோம். As the anther mature and dehydrate, the microspore dissociate from each other and develop into pollen grain. இதிலேந்து வந்து அது டீஹைட்ரேட் ஆன பிறகு உருவாக்கப்படுவது தான் pollen grain அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லீங்களா. Inside each microsporangium, several thousands of microspore or pollen grain are formed that are released with the dehiscence of anther. So இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான pollen grainகள் உருவாக்கப்பட்டு அவங்க வந்து சிதறடிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். The pollen grain represents male gametophyte. இந்த pollen grainகளை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மேல்களின் கேமெட்டுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். If you touch the opened anther of hibiscus or any flower, you would find deposition of yellowish powdery pollen grain on your finger. நம்ம சாதாரணமா ஏதாவது ஒரு பூக்கள்ல பாத்தீங்கன்னா நம்மளே வந்து வரையும் போது என்ன பண்ணுவோம், நடுவுல ஒரு பூவை போட்டுட்டு அழகா பெட்டல்ஸ் எல்லாம் போட்டு இதை நீங்க சாதாரணமா வரைவீங்க இல்லையா. இப்படி ஒரு பூவை போட்டு நடுவுல வந்து இந்த டாட்ஸ், இதுதான் என்னது, இந்த போலன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. Sprinkle these grains on a drop of water taken on a glass slide and observe. இதை வந்து நீங்க ஒரு ஸ்லைட்ல வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு மைக்ரோஸ்கோப்ல பாருங்க அப்படின்னு இங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பார்த்துட்டு இருக்க வேலையில ஒரு லைக் போட வந்துட வேண்டாம். அண்ட் ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் 𝗟𝗏𝐵iology NEET and support. You will really be amazed at the variety of shapes and size, colors, designs seen on the pollen grain. So நீங்க வந்து இதை பார்க்கும்போது ஆச்சரியத்துக்கு உள்ளாவீங்க. அதனோட சைஸையும் அதனுடைய ஷேப்பும் அதனோட நிறமும் அதனுடைய அமைப்பும் இதெல்லாமே வந்து நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Pollen grains are generally spherical, measuring about 25 to 50 micrometer in diameter. ஸோ ஒவ்வொரு போலன் கிரெயினும் ஒவ்வொரு வண்ணத்திலையும் ஒரு வடிவத்திலையும் இருக்கு. அதோட ஜென்ரல் சைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 25 to 50 மைக்ரோமீட்டர். இது கேள்விகள்ல வரலாம் இல்லைங்களா. இட் ஹஸ் ப்ராமினன்ட் 2-layered wall. இதுல 2 மெம்பரேன்ஸ் இருக்கு வெளிப்புறமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிப்புறமா இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா எக்ஸைன். இதுக்கு பேர் வந்து நம்ம எக்ஸைன் அப்படின்னு சொல்லுவோம். is made up of sporopollenin. இந்த எக்ஸைன் அப்படின்றது எதனால ஆக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்போரோபோலினின். இது மிக முக்கியம். இத நீங்க பிராக்டிஸ் பண்ணும் போதே நிறைய கேள்விகள் நீங்க பாப்பீங்க. சோ called the exine இல்லீங்களா. exine is made up of sporopollenin, which is one of the most resistant organic material. ஸோ இந்த எக்ஸைன்ல வந்து உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்போரோபோலினின். அது ஆக்சுவலி நம்ம இன்டெப்தா படிக்க போனோம்னா அது எங்க இருந்து வருது அப்படின்னா டெபிடம் அப்படின்றதுல தான் வருது. அது வந்து கரோட்டினாய்ட்ஸோட ஆக்சிடேட்டிவ் பாலிமரைசேஷன்னால ப்ராசஸ்ல வரும் அப்படின்லாம் நம்ம இன்டெப்தா போனோம்னா தெரிய வரும். பட் நமக்கு என்சிஆர்டில எல்லாம் கொடுக்கல. Organic material known. It can withstand high temperature and strong acid and alkali. இது வந்து எவ்வளவு வெப்பநிலை ஆனாலும் தாங்கிக்கொள்ளும். அல்லது நீங்க அமிலத்துல போட்டாலோ அல்லது ஆசிட்ல போட்டாலோ இல்ல அல்கலியில போட்டாலோ எதுல போட்டாலோ அது வந்து அழிக்க முடியாது. கிட்டத்தட்ட பிளாஸ்டிக் மாதிரி. நோ என்சைம், நொதிகளாலும் அழிக்க முடியாது. The degrade sporopollenin is so far known. எந்த நொதியாலையுமே இதை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. Pollen grain exine has prominent aperture called germ pore. So இந்த pollen grainல வந்து சில இடங்கள்ல வந்து ஓப்பனிங் இருக்கும். அந்த ஓப்பனிங்கோட பேரை நம்ம என்ன சொல்றோம்னா, அதாவது எக்ஸைன்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஓட்டைகளுக்கு பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா germ pore அப்படின்னு அதுக்கு பேரு இல்லைங்களா. அங்க வந்து ஸ்போரோபோலினின் கிடையாது. ஸோ எக்ஸைன்ல வந்து வெளிப்புறமா இருக்கக்கூடியதுக்கு பேர் வந்து எக்ஸைன் அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கோம்.
இது எதால ஆக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்போரோபோலினின் அப்படின்ற ஒரு காம்பனன்ட்னால ஆக்கப்பட்டது. இந்த ஸ்போரோபோலினின் வந்து அழிக்கவே முடியாதது. அது எவ்வளவு வெப்பநிலையா இருந்தாலும், அமிலமா இருந்தாலும், காரமா இருந்தாலும் அல்லது நொதிகளாலையும் அழிக்க முடியாது. ஆனா சில இடங்கள்ல அங்க வந்து ஓட்டைகள் இருக்கு. அந்த ஓட்டைகளுக்கு பேரு ஜாம்போர் அப்படின்னு சொல்றோம். இந்த ஓட்டைகள்ல வந்து ஸ்போரோபோலினின் கிடையாது அப்படின்றதையும் நம்ம படிச்சிருக்கோம். pollen grains are well preserved as fossils. இதை வந்து நம்ம படிமன்களாக பாதுகாக்க முடியும். ஏன்னா அதை அழிக்க முடியாது இல்லையா? Because of the presence of sporopollenin, the 𝗟𝗖𝗋 exhibits a fascinating array of pattern and design. இந்த ஸ்போரோபோலினோட அமைப்புனால அவங்களுக்கு வந்து வெவ்வேறு வடிவங்கள் வந்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The inner wall of the pollen grain is called intine. இந்த உள்பக்கமா இருக்கக்கூடிய லேயரை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா intine அப்படின்னு சொல்றோம். It is a thin and continuous layer made up of cellulose and pectin. So இது வந்து எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்லுலோஸாலையும் பெக்டினாலும் ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். The cytoplasm of pollen grain is surrounded by plasma membrane. So இதுல வந்து இதுக்குள்ள வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா cytoplasm பார்க்கிறோம். When a pollen grain mature, it has two cells, the vegetative cell and generative cell. The vegetative cell is bigger. So இது pollen grain mature ஆகும்போது நமக்கு இரண்டு விதமான செல்கள் இருக்கின்றன. அந்த இரண்டு விதமான செல்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல இருக்கக்கூடியது பெருசு வெஜிடேட்டிவ், கீழே இருக்கக்கூடியது ஜெனரேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பத்தியில நம்ம என்னெல்லாம் படிச்சோம்னா வெவ்வேறு வடிவம், வெவ்வேறு நிறம், அந்த மாதிரி வெவ்வேறு நிறங்களும் வடிவங்களும் சைஸும் அதுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுல ரெண்டு லேயர்ஸ் இருக்கு. வெளிப்புறமா இருக்கிறது எக்ஸைன் அப்படின்னு பார்த்தோம். இந்த எக்ஸைன் வந்து எதால ஆக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்போரோபோலினின் அப்படின்ற ஒரு காம்பனன்ட்னால ஆக்கப்பட்டது அப்படின்னும் நம்ம படிச்சோம். இந்த ஸ்போரோபோலினின் வந்து எதாலையும் அழிக்க முடியாது. அது வெப்பமா இருக்கலாம், அமிலமா இருக்கலாம், காரமா இருக்கலாம் அல்லது நொதிகளா இருக்கலாம். ஸோ பிளாஸ்டிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்போரோபோலினின். அதனால இந்த படிமன்களா நம்ம வந்து பயன்படுத்தி கொள்கிறோம். ஆனா இதுலயும் சில இடங்கள்ல ஓட்டைகள் இருக்கு. அதுக்கு பெயர் ஜாம்போர் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் உள்பக்கமா இருக்கக்கூடிய லேயரை நம்ம என்ன சொன்னோம்னா இன்டைன் அப்படின்னு சொன்னோம். இந்த இன்டைன் வந்து செல்லுலோஸ் அண்ட் பெக்டினால ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம படிச்சோம். இதற்கு உள்ளார இருக்கக்கூடிய செல்லை வந்து வெஜிடேட்டிவ் செல் அண்ட் ஜெனரேட்டிவ் செல் அப்படின்னு பிரிக்கிறோம். வெஜிடேட்டிவ் செல் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு, ஜெனரேட்டிவ் செல் குட்டியா இருக்கு இல்லைங்களா? இந்த பேராகிராஃப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு லைக் போட மறந்துட வேண்டாம். அண்ட் உங்க நண்பர்கள் யாராவது 11th 12th லாங் டேர்ம் படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு உபயோகமா இருக்கும். இதுவரை நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் 𝗟𝗶𝗲 NEET. So food reserve and large irregularly shaped nucleus, the generative cell. Generative cell உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குன்னா உணவு முக்கியம் பாஸ் அது அங்க இருக்கு. அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷேப்லெஸ்ஸா ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. And the generative cell is small and float in the cytoplasm of the vegetative cell. Generative cell வந்து நமக்கு குட்டியா தான் இருக்கு. அது வந்து உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா float in the vegetative cell இருக்கு இல்லைங்களா? இங்க generative cell, இது vegetative cell. ஸோ வெஜிடேட்டிவ் செல்ன்றது பெருசு அண்ட் உங்களுக்கு வந்து அங்கதான் நியூட்ரியன்ட் எல்லாமே இருக்கு. ஜெனரேட்டிவ் செல் அப்படின்றது ரொம்ப குட்டியா இருக்கு. அண்ட் இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா it is spindle shape அப்படின்னு சொல்றாங்க. dense cytoplasm and a nucleus. 60% of the angiosperm pollen grain are shed at this two cell stage. 60% இது வந்து கேள்வியில வரும். 60% angiospermல இது ரெண்டு செல் ஸ்டேஜ்ல டெகிஸ் ஆயிடும். In the remaining species, the generative cell divides mitotically to give rise to two male gametes. அப்ப 40% என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெனரேட்டிவ் செல்ல இருந்து ரெண்டு மேல் கேமெட்டா பிரிஞ்ச பிறகு டெகிஸ் ஆகும் அப்படின்னு இங்க கொடுத்திருக்காங்க. Pollen grains of many species cause severe allergy and bronchial affiliation in some people, often leading to chronic respiratory disorder, asthma and bronchitis, etc. So இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த போலன்னால வரக்கூடிய நெகட்டிவ் ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து அலர்ஜி, bronchitis அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது அப்படின்னு சொல்றாங்க. It is mentioned that Parthenium or carrot grass that came into India as a contaminant
with imported wheat has become ubiquitous in occurrence and causes pollen allergy. Parthenium அதுக்கு வந்து காமன் நேம் கேரட் கிராஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து நம்ம கோதுமையோட வந்து இம்போர்ட் பண்ணும்போது அதுவும் சேர்ந்து வருகிறது. இது மிக முக்கிய காரணியா இருக்கு போலன் அலர்ஜிக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பத்தியில நம்ம என்ன படிச்சோம்னா ஒரு பெரிய வெஜிடேட்டிவ் செல் வித் ஃபுட்டு இரெகுலர் நியூக்ளியஸ் இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிண்டில் ஷேப்ல ஒரு ஜெனரேட்டிவ் செல் நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாசம் இங்கேயும் இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சோம். 60% செல் இந்த கண்டிஷன்லயே டெகிஸ் ஆயிடும். மீதம் உள்ள 40% இந்த ஜெனரேட்டிவ் செல் 2 கேமிட்டுகளா பிரிஞ்ச பிறகு டெகிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் போலனால பாதிப்புகளும் உள்ளாகுது. அதாவது பிராங்கைட்டிஸ் மாதிரியான டிசார்டர்ஸ் வரலாம், அலர்ஜிகள் ஒவ்வாமை வரலாம் அப்படின்னு இங்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. இந்த பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ப்ளீஸ் இதை பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் போடுங்க. அண்ட் உங்க நண்பர்கள் யாராவது 11th 12th அண்ட் லாங் டேர்ம் ரிப்பீட் பண்றவங்களா இருந்தாங்க, தமிழ் வழியா அவங்களுக்கு படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் நீங்க இதை ஷேர் பண்ணலாம். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் 𝗟𝗶 NEET and support. Pollen grains are rich in nutrients. It has become fashion in recent years to use pollen tablet as food supplements. இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம நிறைய டயட்ஸ் எல்லாம் பற்றி கேள்விப்படுறோம். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் இதெல்லாம் தேடுறோம். அந்த மாதிரி ஒரு உணவுப் பொருளாக போலனையும் நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. போலனை வந்து டேப்லெட்ஸாக கொண்டு வர்றாங்க. In Western countries, a large number of pollen products in the form of tablets and syrups are available in the market. So இது வந்து மருந்துகள் ஃபார்ம்லையும் இல்லைன்னா சிரப் ஃபார்ம்லையும் நமக்கு சந்தையில் வந்து மேற்கத்திய நாடுகள்ல கிடைக்கிறது. Pollen consumption has been claimed to increase the performance of athletes and race horses. So இதை வந்து கன்சியூம் பண்றவங்க, இதை சாப்பிடுறவங்க முக்கியமா வந்து விளையாட்டு வீராங்கனைகளா இருக்கலாம் அல்லது பந்தயத்தில் ஓடக்கூடிய குதிரைகளுக்கு கொடுக்கும் போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகரிச்சு இருக்கு அப்படின்றதையும் இவங்க வந்து மேற்கோள் காமிச்சு இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க. அதை நம்ம நெகட்டிவ் சைட் படிச்ச மாதிரி பாசிட்டிவ் சைடும் போலனுக்கு இருக்கு. இதுல இருக்க நியூட்ரியன்ட்டை வந்து டேப்லெட் அல்லது சிரப் ஃபார்ம்ல மேற்கத்திய நாடுகள்ல எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதை வந்து விளையாட்டு வீரர்களுக்கும் பந்தய குதிரைகளுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்றதும் இங்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. இது புரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ். யாராவது 11th and 12th படிக்கிறவங்களா இருக்கலாம் அல்லது நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா நீங்க ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட்லயும் பதிலளிங்க. When once they are shed, the pollen grains are to land on stigma before they lose viability. If they have to bring about fertilization, how long do you think pollen grains retain viability? அவங்களோட உயிர்ப்பு நிலை வயபிலிட்டி எவ்வளோ நாளைக்கு இந்த போலன்களால உயிர்ப்பு நிலையில இருக்க முடியும் அப்படின்றதான் கேள்வி. The period for which pollen grains remain viable is highly variable and to some extent depends on the prevailing temperature and humidity. ஸோ இவங்களோட உயிர்ப்பு நிலை அப்படின்றது வெப்பம் மற்றும் ஈரப்பதத்தை பொறுத்து அமைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In some cereals such as rice, wheat, pollen grains lost viability within 30 minutes of their release. ஸோ ரைஸ் மற்றும் அரிசி மற்றும் கோதுமையில பார்த்தீங்கன்னா 30 நிமிடத்துக்கு மட்டுமே அவங்களோட உயிர்ப்பு நிலை இருக்கிறது அப்படின்றது இங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அண்ட் சம் மெம்பர்ஸ் ஆஃப் ரோசேசியே, லெகுமினேசியே, சோலனேசியே இவங்களுக்கு வந்து வயபிலிட்டி ஃபார் மந்த். ஸோ ரோசேசியே அண்ட் சோலனேசியே உங்களுக்கெல்லாம் 30 நாட்கள் இல்லையா, 30 days மந்த்ல வருது அப்படின்னு சொல்றாங்க. You may hear of storing semen, sperm of many animals including human for artificial insemination. It is possible to store pollen grain for large number of species for years in liquid nitrogen minus 196 degree centigrade. They can be used in pollen banks similar to seed bank in crop breeding program. இல்லை நான் பல வருஷங்களுக்கு இதை ப்ரிசர்வ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த போலனை நம்ம என்ன பண்ணணும்னா கிரையோ ப்ரிசர்வேஷன் அப்படின்ற அந்த டெக்னிக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெக்னிக்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா லிக்விட் நைட்ரஜன் ஒரு சேம்பர் ஒரு பாக்ஸ் மாதிரி யோசிச்சுக்கோங்களேன். அதுல வந்து -196 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில
நம்ம அதை வந்து கேத்தீட்டர்ல வச்சு அதை பாதுகாக்க முடியும். இதை வந்து ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் போது ஸ்பெர்மை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்றது தான் இந்த பத்தியில கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பத்தியில முக்கியமா உயிர்ப்பு நிலை போலனோடது சொல்லியிருக்காங்க. அது வந்து வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை பொறுத்து இருக்கு. சில போலன்கள் 30 நிமிஷம், சில போலன்கள் 30 நாட்கள். நீங்க வந்து ஒரு வருட கணக்குல ப்ரிசர்வ் பண்ணணும்னா க்ரையோ ப்ரிசர்வேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம், -196 டிகிரி சென்டிகிரேட் இல்லைங்களா. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கவங்க ப்ளீஸ் ஒரு லைக் பண்ண மறந்துட வேண்டாம். அண்ட் உங்க நண்பர்களுக்கு KL பயாலஜி நீட் ஷேர் பண்ணுங்க. நம்ம இதை வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃப்ளாரிங் பிளான்ஸ் வந்து தொடர்ந்து லைவ்ல போட போறோம். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் KL பயாலஜி நீட் அண்ட் சப்போர்ட். உங்களுக்கு இங்க கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு விடை தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட்லயும் ஆன்சர் பண்ணுங்க. இப்ப நம்ம இது வரைக்கும் படிச்சதுக்கான கேள்விகள் போலாம். இதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம வந்து வெறும் நீட் தமிழாக்கம் மட்டும் NCERT இது பார்க்காம நம்ம வந்து கேள்விகள், அந்த டாபிக்குக்கான கேள்விகள் பார்க்குறோம். அதுவும் அந்த கேள்விகளுக்கான டைரக்ட் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். அது இல்லாம அசர்ஷன் அண்ட் ரீசனும் பார்க்குறோம். அண்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ஆஃப் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸாக பார்க்குறோம். அது உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும். ஸோ அதனால ஒரு லைக்கும் ஷேரும் பண்ணிட்டு இப்ப கேள்விகளுக்கு போகலாம். which layer of the microsporangium nourishes? எது வந்து இதுல உணவை அளிக்கக்கூடிய லேயரா இருக்கு அப்படின்னும் போது நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், கேள்வியை படிச்சதும் உங்களுக்கு மைண்ட்ல ஆன்சர் வந்துருச்சுன்னா டைலமாவை குறைக்கலாம் அப்படின்னும் போது டெபீட்டம். இந்த டெபீட்டம் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா Dல இருக்கு. அப்ப D என்பதுதான் இதற்கான சரியான பதிலா இருக்கும் இல்லைங்களா. அப்ப அடுத்த கேள்விக்கு போலாம். which of the following is not the function of டெபீட்டம்? எது டெபீட்டத்தின் செயல்பாடு அல்ல அப்படின்னு கேட்கும் போது ப்ரொவைட் நரிஷ்மெண்ட் கண்டிப்பா செய்யுது, ப்ரொடியூஸ் போரோபோலினின் கண்டிப்பா செய்யுது, ஆக்சிடேட்டிவ் பாலிமரைசேஷன் அது வந்து இங்க இருந்து தான் வருது. ஹெல்ப்ஸ் இன் ஆங்கர் டெகிசன்ஸ் கிடையாது, ஏன்னா மற்ற 3 லேயர்கள் தான் டெகிசன்ஸ்க்கு உதவுறாங்க அப்படின்னும் போது இதற்கான சரியான விடை எங்க இருக்கு அப்படின்னா Cல தான் இருக்கு. இது நீங்களும் கரெக்டா கெஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் டோன்ட் forget to give one like and share with your friends and please subscribe KL Biology NEET and support. Which cells undergo meiosis to form microspore tetrad? எந்த செல்கள் வந்து ஒடுக்க பிரிவுக்கு உட்படுகின்றன அப்படின்றது தான் இந்த கேள்வி. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், அது ஸ்போரோஜினஸ் டிஷ்யூன்னு சொல்லலாம் அல்லது மைக்ரோஸ்போரஸ் மதர் செல் அப்படின்னு கூட நமக்கு சொல்லலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்போரோஜீனஸ் செல்லுன்றது ஏலியே கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ தான் இதற்கான சரியான பதில் இல்லைங்களா. ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நீங்களும் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஒரு லைக் பண்ண மறந்துட வேண்டாம். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோட ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி அசர்ஷன் அண்ட் ரீசன் ஃபார்ம்ல இருக்கு. போலன் கிரெயின்ஸ் ஆர் வெல் ப்ரிசர்வ்ட் இன் ஃபாசில். அதை வந்து நம்ம படிமன்களா பாதுகாக்கிறோம், ஏன்னா அது எதாலையும் அழிக்க முடியாது அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லைங்களா. எக்ஸைன் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்போரோபோலினின், ஹைலி ரெசிஸ்டன்ட் ஆர்கானிக் மெட்டீரியல். ஏன் அது வந்து பாதுகாக்கப்படுதுன்னா ஹைலி ரெசிஸ்டன்ட் அப்படின்றது இங்க எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ ஏன் நார் ஆர் ட்ரூ அண்ட் கரெக்ட்லி எக்ஸ்பிளைன் அப்படின்றது உங்களுக்கு விட எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏல தான் இருக்கு. அஃப்கோர்ஸ் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி நீங்க பாத்தீங்கன்னா the vegetative cell is a mature pollen grain is rich food reserve. அதுல வந்து உணவு சோறு முக்கியம் பாசன்னு நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது கரெக்ட் இல்லைங்களா. it divides mitotically to form 2 male gametes என்பது தவறு. ஏன்னா ஜெனரேட்டிவ் செல் தான் மைட்டாட்டிக்கலி டிவைட் ஆகி 2 மேல் கேமெட்டுகளை உருவாக்கும் அப்படின்னு நம்ம படிச்சோம். அப்போ assertion is true, reason is false அப்படின்றது நமக்கு விடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா Cல தான் இருக்கு. அப்ப C என்பது மிக சரியான பதிலா இருக்கு. இதை பார்த்துட்டு இருக்க வேலையில ஒரு லைக் போட வந்துட வேண்டாம். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது 11th 12th அல்லது லாங் டேர்ம் படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். நம்ம எவ்ரிடே தமிழாக்கம் மட்டும் போடாம அதை ஒட்டி வரக்கூடிய கேள்விகள், அசர்ஷன், ரீசன், ஸ்டேட்மெண்ட், கொஸ்டின் எல்லாமே போடுறதுனால அது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை. அடுத்த கேள்வி, which of the following statement about a typical microsporangium is correct? எது வந்து இதுல கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வரும்போது எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் படிச்சு கரெக்டா ராங்கான்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பார்க்கணும். மைக்ரோஸ்பொராஞ்சியம் ஹாஸ் 3 வாலா, இல்லை 4 லேயர் இருக்கு இல்லையா? எபிடர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர் அண்ட் டெபிடம் அப்படின் போது இது தவறு. டெபிடம் இஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர் அண்ட் ப்ரொவைட் ப்ரொடெக்ஷனா? இல்லை, அது நரிஷ்மெண்ட் கொடுக்கும், உள்ள இருக்கக்கூடிய லேயர். எண்டோதீசியம் ஹெல்ப்ஸ் இன் டெகிசன்ஸ் டியூ டு ஃபைப்ரஸ் திக்கனிங். எண்டோதீசியம் டெகிசன்ஸ்க்கு உதவுகிறது அப்படின்றது மிக சரியான ஒரு லைனா தான் இருக்கு. மிடில் லேயர் ஆர் மெயின் நியூட்ரிட்டிவா? இல்லை, டெபிடம். அப்போ இதற்கான சரியான பதில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில தான் இருக்கு இல்லைங்களா? இப்போ சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் KL Biology NEET and support. ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது 9th-லேருந்து 12th படிக்கிறவங்களுக்கு பர்சனலைஸ்டு கோச்சிங் தேவைப்பட்டாலும் அவங்களுக்கு நீங்க இந்த நம்பர்ஸை ரெக்கமெண்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு லைவ் கிளாஸ் எவ்ரிடே தேவைப்படுது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு இதை சேனலை ஷேர் பண்ணலாம். அண்ட் ஒரு லைக் போட மறந்துட வேண்டாம். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடுற லைவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைச்சிடும் இல்லைங்களா?